யூடியூப்பில் சேனல் நேம் எப்படி வைக்கிறது? உங்கள் பேரில் சேனலை வைக்கிறதா? இல்லை ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணுறதா? உதாரணத்துக்கு இர்ஃபான், மதன் கௌரி அவங்கெல்லாம் அவங்க பேர்லேயே சேனல் வச்சுருக்காங்க. பிஹைண்ட் வுட்ஸ், பிளாக் ஷீப், இந்தியா கிளிட்ஸ் இதெல்லாம் ஒரு பிராண்டாகவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் லாங் டேர்ம் பிளான் என்ன? என்ன கேட்டகரி ஆஃப் வீடியோஸ் நீங்கள் போட போகிறீங்க? நீங்கள் உங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேரை வைக்கலாம். அதில் நீங்கள் மிக்சட் கண்டென்ட் போட்டாலும் பிரச்சனை வராது. ஏன்னா அது எல்லாமே உங்களை சார்ந்த ஒரு விஷயமா போயிடும். நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணாலும் ஃப்யூச்சரில் உங்கள் சேனல் ரொம்ப பெருசாக வளர்ந்து வந்துச்சுன்னா அந்த கேட்டகரியில் பல பேர்த்த நீங்கள் வேலைக்கு வச்சு அவங்கள உங்கள் பிராண்டுக்காக வேலை செய்ய வச்சு நீங்கள் வீடியோ பண்ணலாம். இப்போது நீங்கள் மட்டும் வீடியோ போட போகிறீங்க, உங்களை தவிர வேறு யாரும் அந்த சேனலில் ஃப்யூச்சர்லையும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சேனல் உங்கள் பேர்லேயே வைக்கலாம். நான் கடைசி வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் அதில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேரை வச்சுட்டு வேற ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணால் உங்கள் ஆடியன்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க. இர்ஃபான் வியூஸுங்கிற சேனலில் இர்ஃபானை தவிர வேறு யாரும் வீடியோ போட்டால் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு சேனலில் இன்றைக்கி ஒருத்தர் வீடியோ போடலாம், நாளைக்கு வேற ஒருத்தர் வேலைக்கு வச்சு அவரும் வீடியோ போடலாம். அது உங்கள் ஸ்கேலபிலிட்டியை பொறுத்து, அந்த கேட்டகரியை பொறுத்து. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் கேட்டகரி என்ன? உங்களை பிராண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு பிராண்டாக ஒரு நேமை க்ரியேட் பண்ண போகிறீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேட்சியான யூசர் நேம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது மீனிங்ஃபுல்லாக அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.